ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் பீட்டர் சமையல். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஈரல் வச்சு குழம்பு தான் வச்சேன். ஃபஸ்ட்டு 3 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றினாலும் டேஸ்ட்டாக இருக்கும், இல்லை கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. சைட் பை சைடு நம்ம வந்து ஈரலை வந்து கழுவி வச்சுக்கலாம். ஈரலில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஆட்டு ஈரல் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் நிறைய வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லது. ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு மறுபடியும் அந்த தக்காளி வெங்காயத்தை நம்ம ஆற வச்சிடலாம். வதங்கின தக்காளி வெங்காயத்தை இப்போது எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் அதில் வந்து அதே சட்டியில் மிளகாய் பொடி, கரம் மசாலா, மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, கரம் மசாலா, மஞ்சள் பொடி, உப்பு, கல்லுப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் வந்து கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கும். நமக்கு மஞ்சத்தூள் போட்டுட்டு அப்புறமா 1 கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொஞ்ச நேரம் சீக்கிரத்துலேயே வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க, ரப்பர் மாதிரி ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸ் வந்து அது நல்லா ரெடி ஆகிடும், வெந்து சாஃப்ட் ஆகிடும். இப்போது கரெக்டாக வெந்துச்சான்னு பதம் பார்த்துட்டு நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரைச்ச விழுது தான் இது. அந்த அரைச்ச விழுதை திருப்பியும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ண விடலாம். நம்ம முதல்ல கொஞ்சம் நேரம் தான் குக் பண்ணோம், அதனால் ஒரு 10 நிமிஷம் இந்த தண்ணி ஊற்றிட்டு அந்த தக்காளி விழுது ஊற்றிட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ சூப்பரான ஈரல் குழம்பு தான் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கு, சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே வந்து நமக்கு செம்ம டேஸ்டியாக யம்மியாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ருசியான ஈரல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாய்.